மக்களிடம் காமெடியாக சித்தரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு மிக முக்கியமானவர். காரணம், கடந்த 2017ஆம் ஆண்டு மதுரை வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுப்பதற்காக தெர்மாக்கோல்களை வைத்து ஆராய்ச்சி நடத்தியிருந்தார் அப்போதைய அமைச்சர் செல்லூர் ராஜு. உண்மையில் அதே போன்ற ஆராய்ச்சி வெளிநாட்டில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருந்தது. அதைத்தான் தமிழ்நாட்டில் செயல்படுத்த திட்டமிட்டு காமெடியாகி போனார் செல்லூர் ராஜு. எப்போதும் சிரித்த முகத்துடன் வலம் வரும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் சிரிப்பிற்கு பின்னால் மிகப்பெரிய சோகமே ஒளிந்திருக்கிறதாம். காரணம், கடந்த 1979ஆம் ஆண்டு ஜெயந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்ட செல்லூர் ராஜுவுக்கு ஒரு மகன், 2 மகள்கள் என 3 பிள்ளைகள் இருந்தார்கள். கடந்த 2012ஆம் ஆண்டு உயிருக்கு உயிரான அவரது மகன் தமிழ்மணி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக அடுத்த 6 ஆண்டுகளில் அவரது தாயும் இந்த மண்ணுலகை விட்டு இயற்கை எய்தினார். மகன் தான் தந்தைக்கு கொல்லி வைக்க வேண்டும், ஆனால் நான் எனது மகனுக்கு கொல்லி வைத்து கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மகனையும் தாயையும் இழந்து ஒரு நடைபெணமாக வாழ்ந்து வருவதாக சமீபத்திய நிகழ்ச்சியில் கண்ணீர் மல்க குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு.